ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி சென்னையில் பெண்கள் அமைப்பினர் பேரணி நடத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பேரணி குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். சுப்பிரமணி, சென்னையில குறிப்பா எந்த பகுதியில் இந்த பேரணி நடக்குது? எத்தனை மணிக்கு இந்த பேரணி தொடங்குச்சு? இதோட நோக்கம் என்ன? ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி தமிழக பெண்கள் செயற்களம் என்ற அமைப்பின் மூலமாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வரை தப்படித்து பேரணியை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இந்த அமைப்பினர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டை தடையை நீக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அதன் சத்தம் கேட்கும் வரைக்கு தப்படித்து பேரணியை இவர்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் கட்டமாக இந்த பேரணிக்கு காவல்துறையினரிடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை. அதன் பிறகு தற்போதுதான் இந்த பேரணிக்கு ஒரு சில பகுதி வரை பேரணியாக செல்வதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பேரணி தொடங்கப்பட்டிருக்கிறது. மணிவரன், சுப்பிரமணி, அதாவது இதுல உடனடியா இது சாத்தியம் இல்லை, இதுல நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. இவங்களோட இந்த பேரணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இந்த தமிழக பெண்கள் செயற்களம் என்ற அமைப்பினர் இந்த பேரணியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், தமிழர்கள் விலங்கினங்களை துன்புறுத்தும் வகையில் தமிழர்கள் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பது தவறான விஷயம். ஜல்லிக்கட்டிற்கு மத்திய அரசு கண்டிப்பாக அனுமதி வழங்க வேண்டும். அந்த தடையை உடைத்து எறிவதற்கான முதல் கட்ட பேரணியே இந்த பேரணி என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த பேரணியோடு எங்களது போராட்டம் நின்றுவிடாது என்றும் அடுத்த கட்டமாக மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தப்படித்த பேரணியில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியபடியே உழைப்பாளர் சிலையிலிருந்து தற்போது கண்ணகி சிலை வரை தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத வகையில் பேரணியை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இடப்பட்டிருக்கிறது. மணிமரன், சுப்பிரமணி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பது தமிழகம் முழுக்கும் பரவலாக பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பெண்கள் போராடுவதற்கான நோக்கம் என்ன? இவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் என்னவா இருக்கு? இவர்கள் முக்கிய கருத்துக்களாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் என்பதை பறைசாற்றும் காளை சின்னத்தை தான் அழிக்க மத்திய அரசு முயன்று வருகிறது. எனவே இதனை எப்போதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களது கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. மேலும் தமிழர்களின் பண்பாட்டையும் அடையாளத்தையும் சிதைக்கும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடை இருக்கிறது. எனவே அதை நீக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் எங்கள் அமைப்பின் மூலமாக செய்யப்படும் என்றும், இது தொடர்பாக சட்ட ரீதியாக பல்வேறு வழக்கறிஞர்களையும் இது போல சட்ட வல்லுநர்களையும் சந்தித்து அதற்குரிய விளக்கங்களை தாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றும், இது மட்டுமல்லாமல் மத்திய அரசிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பெண்கள் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். மணிவரன், சுப்பிரமணி, நீங்க ஆரம்பத்திலே சொல்லிருந்தீங்க இது காவல்துறையினருடைய அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இது தொடர்வதற்கான காரணம் என்னவா இருக்கு? அவங்க இதனால வேற எந்த பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்கள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது போன்ற எந்த செயலும் தற்போது வரை இல்லை. முதல் கட்டமாக இந்த பேரணிக்கு நேற்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. இன்று மதியம் வரை அனுமதி கிடைக்காத சூழ்நிலை தான் இருந்து வந்தது. இதன் பிறகு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பேரணி செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் மெரினா கடற்கரையில் கூட்டம் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. எனவே எக்காரணம் கொண்டும் போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாத வகையில் தான் உழைப்பாளர் சிலையிலிருந்து சர்வீஸ் சாலை வழியாக தற்போது நீச்சல் குளம் வரை அந்த பேரணி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட தூரம் வரைக்கே பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணிவரன், சுப்பிரமணி, கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்கள் இந்த போராட்டத்தில் இந்த பேரணியில கலந்துக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அரசியல் கட்சியினர் யாராவது இந்த போராட்டத்துக்கு இந்த பேரணிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா? தற்போது வரை எந்த அரசியல் கட்சியினரும் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆனால் குறிப்பாக வழக்கறிஞர்கள் இந்த பேரணியில் ஒரு சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிந்துவெளி தமிழ் நாகரிக சின்னமான காளை இனங்களை அழியாமல் தமிழர்கள் காக்க வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மணிவரன்,
சுப்பிரமணி, இப்போ பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க ஆண்கள் அமைப்பினர் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா காலை இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடத்தியே தீரணும், காலங்காலமா நடந்துட்டு இருக்கு, பாரம்பரியம் மிக்க ஒரு நல்ல ஒரு கலை, இது நடந்ததான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பெண்கள் திடீரென்று இந்த பேரணி அறிவிப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கு? தமிழர்களின் தொழிலோடும் வாழ்வியலோடும் தொடர்புடைய காளைகளை மிருகவதை என்று கூறுவது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டை தடையை மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் பெண்கள் அமைப்பும் இந்த களத்தில் தற்போது குதித்திருக்கிறார்கள், இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம், இந்த பேரணியோடு எங்களது போராட்டம் நின்று விடாது, பெண்கள் அமைப்பும் இதற்கான உறுதுணையாக இருக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு பல்வேறு கட்ட வகையில் எங்களுடைய உதவிகள் இருக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறா. சுப்பிரமணி, ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி சென்னையில் நடக்கிற பேரணி குறித்த பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.